நம்ம நாங்குநேரிட்ட இருக்கிற ரயில்வே கிட்ட தள்ளி வண்டி தான் நாங்கள் வழக்கமாக சாப்பிடுவோம். அந்த கடையில் இருக்கிற பொருள் தான் எங்களுடைய ஃபேவரெட். நாங்கள் வழக்கமாக அந்த கடையில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா சின்ன கடையில் சாப்பிட்டா தான் ருசியாகவும் இருக்கும், நல்லா மனமாகவும் இருக்கும். அவனும் காலையிலே 4 பூரி 2 வடை வாங்கி சாப்பிட்டுட்டான். சரி, நண்பன் வாங்கி கொடுக்கும்போது நம்மளும் காலையிலே 4 பூரி 2 வடை நானும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காலையில் இருந்தாலும் குளிர், சரியான குளிருக்கு 7 மணிக்கு அந்த குளிரும்போது சரி நண்பன் எப்போமா தான் ஊருக்கு வருவான், அவன் வாங்கி தரும்போது நான் சாப்பிடுவேன், நான் வாங்கி கொடுக்கும்போது அவன் சாப்பிடுவான். இதுதான் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. சின்ன கடை இருந்தாலும் தள்ளுவண்டி கடை இருந்தாலும் நல்லா ரேட்டு கம்மியாக இருக்குது. நல்லா பூரி, இட்லி, தோசை எல்லாமே காலையில் நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானும் 2 பூரி 2 வடை வாங்கி சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் சாப்பிட்டாலும் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி, அவன் சாப்பிட்டதோடு நிறுத்திட்டு அவன் கையை கழுவிட்டான். நானும் கடைசியில் சாம்பார் நல்லா குடிச்சு டேஸ்ட்டுன்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டு, தள்ளுவண்டி கடையோட டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு பிளேட்டையும் சைடில் வச்சாச்சு, இலையும் கீழே போட்டு கையும் கழுவியாச்சு. சரி, நண்பன் தான் பே பண்ணணும்னு சொல்லி சரி அவங்க வீட்டில் அவங்க தாத்தாக்குன்னு சொல்லி 2 இட்லி 4 வடையும் அவனும் வாங்கிட்டான். காலையிலே ரொம்ப தாகமாக எடுக்கு, அந்த ஃபில்டர் வாட்டர் குடிச்சாச்சு. காலையில் இட்லியும் வாங்கிட்டு அவனும் பே பண்ணிட்டான். நாங்களும் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. நண்பன் ஊருக்கு வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கா, போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு தான் போகிறான்.